ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி ரொம்ப குயிக்காக 1 ஹவரில் எப்படி சீக்கிரமாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாம்பார் சாதம், வெண்டைக்காய் பொரியல், மாங்காய் ஊறுகாய், அப்புறம் காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் எப்படி ரொம்ப சீக்கிரமாக 1 ஹவருக்குள்ளே சமைச்சு முடிக்கலான்னு பார்க்கலாம். குக்கர் ஃபஸ்ட்டு ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துருக்கிறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்துடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கிறேன். இன்றைக்கி நான் சின்ன துண்டு கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அது போக நான் தக்காளி சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் 4-5 சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் நம்ம ஆயிலே நல்லா வதக்கிக்கிடலாம். நம்ம புளி சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் எனக்கு மாங்காய் சேர்க்குறதுனால புளி சேர்க்கலை. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இதெல்லாம் லைட்டாக வதங்கிக்கிடட்டும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். காரத்துக்கு மிளகாய்த்தூள் ரொம்ப அதிகமான காரம் வேணும்னா மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன். இதனுடைய சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான அளவு வெந்தயம் நம்ம இதனுடைய சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா நமக்கு வதங்கட்டும். நான் இன்றைக்கி கடையில் வாங்குகிற சாம்பார் தூள் தான் சேர்க்க போகிறேன். அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒருத்தங்க தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு நான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் சேர்த்துக்கலாம். அரிசி 1 கப் எடுத்தோன்னா 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுக்கணும். நான் 1 கப் அளவு ரெண்டுமே சேர்ந்து எடுத்திருக்கேன், அரிசியும் பருப்பும். அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போடுறோம், பருப்பும் சேர்ந்துருக்கிறதுனால குவான்டிட்டி அதிகமாயிரும். ஸோ நார்மலாக நம்ம சாதம் தனியாக, குழம்பு தனியாக செய்யும்போது எடுத்துருக்கிற அரிசி அளவோட கம்மியாக எடுக்கலாம். 1 கப் எடுப்போம் அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே அளவு எடுத்தால் ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக நமக்கு கிடைக்கும், பருப்பு வெஜிடபிள்ஸ்லாம் சேர்ந்ததுனால. இனி தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது 4 கப் அளவுக்கு தண்ணி வச்சு 4 விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா குலைவாக நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ மாங்காய் துண்டுகளை இப்போ சேர்த்துருக்கேன். மாங்காயில்னா இந்த டைமில் புளி ஊற்றிக்கலாம். இனி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் ஒரு 4 விசில் நல்லா வரட்டும். அதுக்கிடையில் நம்ம பொரியல் ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். ரொம்ப டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு பர்னரில் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எல்லா வேலைகளும் முடியும் போது பொரியலும் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு சீக்கிரம் குக் ஆயிரும். இப்போ போட்டு கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அந்த வளவழுப்பு தன்மை வரும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம மிக்ஸ் பண்ண நமக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அது எல்லாமே சரியாயிரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ரெடி ஆகிற கேப்பில் நம்ம மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலே ரொம்ப சீக்கிரமாக இந்த மாங்காய் ஊறுகாய் தாளித்து ரெடி பண்ணிடலாம். பாத்திரம் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப கருகிட்டு அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கருகாமல் பார்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு கருவேப்பில், அவ்வளோதான். இனி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இதனுடைய சேர்த்துடலாம். மாங்காவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். இந்த மாங்காய் நல்லா மசியாது. சில மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் அதெல்லாம் நல்லா நமக்கு போட்டு கொஞ்சம் நேரத்தில் நல்லா மசிஞ்சு வந்துடும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்குறேன். இனி நம்ம உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு தூள் சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். மிளகாய்த்தூள் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூளும் அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ரெண்டுமே சேர்த்து தான் போடுறேன். ஸோ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் போட்டுட்டு 1/2 ஸ்பூன் நான் காஷ்மீரி ரெட் சில்லி போட்டிருக்கேன். இது போட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக நமக்கு ரெடி ஆயிரும். இதை நம்ம வெளியிலே வச்சு ஒரு 4 டேஸ்க்கு வரைக்கும் சாப்பிட்லாம். ஆனால் டெய்லி நம்ம
லைட்டாக சூடு பண்ணி வச்சுட்டா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருக்கும். மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு இப்போ கொஞ்சம் கொழப்பு தன்மை லைட்டாக நமக்கு போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும். 4 விசில் வந்துச்சு. இப்போ வந்து சாதம் எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல வாசனையோடு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. லஞ்ச் பேக் பண்ணும்போது நெய் ஊற்றிக்கலாம், அல்லது இப்போ கூட நம்ம நெய் ஊற்றிக்கிடலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. இன்னும் உங்களுக்கு குலைவாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம வச்சு இன்னொரு விசில் வச்சோம் அப்படின்னா நல்லா குலைவாக தளர்வாக நல்லா நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ லஞ்ச் பேக் பண்ணும்போது தளர்வாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்ற டைமில் வந்து நமக்கு கொஞ்சம் இறுக்கமாயிரும். மதியமே பண்ணி மதியமே சாப்பிட்றோன்னா அப்படி இருக்குதுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காவும் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு மிளகாய்க்கு பதிலாக நம்ம வத்தல் பொடி கூட சேர்த்துக்கிடலாம். தேங்காய் பூ திருவி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக வடகம் வறுத்துருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆப்பம். அதுக்கு முந்தின நாளே நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து 7 ஆப்பங்கிட்ட நமக்கு கிடைக்கும். சாப்பாடுக்கெலாம் அளக்கிறதுக்கு உலக்கு இருக்குல்ல, அந்த உலக்கு தான் இது. இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதை ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறணும். நம்ம கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கிடலாம். மறுநாள் நமக்கு ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ முந்தின நாள் நைட்டே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஈவினிங் ஊற வச்சுட்டு நைட்டே எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், 1 கை அளவுக்கு சாதம். இதை முதல்ல மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்க்கலாம். அரைக்கிறதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தேங்காய் தண்ணியை தான் சேர்க்கணும். நம்ம தேங்காய் உடைக்கும் போது நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்பம் சுடுற ஆப்பத்துக்கு அரைக்கிற அன்றைக்கி நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி சாதத்தையும் தேங்காய் பூவையும் கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்து தேங்காய் தண்ணியும் சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். ஸோ 2 ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால 2 தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தேங்காய் தண்ணி ஊற்ற வேண்டாம், ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டு அரைக்கும்போது அரைச்சி முடித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுகரும் உப்பும் சேர்த்துக்கிறேன். இந்த சுகரும் நம்ம வெந்தயம் ஊற வச்சுருக்கோம், இது 2ம் சேர்ந்து தான் ஆப்பத்துக்கு நல்லா புளிக்கும். ஆப்பம் நல்லா புளிச்சிருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் நல்லா கிடைக்கும். இப்போ மாவு எல்லாத்தையுமே அரைச்சாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ காலையில் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிரும். காலையில் நல்லா புளிச்சு சூப்பராக இருக்கணும். கண்டிப்பாக நல்லா புளிச்சாதான் அப்போ நல்லா டேஸ்ட்டாக வரும். கரெக்டாக இருக்குது. இது கூட சுடுறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடாப்பு சேர்த்துக்கணும். சோடாப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சுட வேண்டியதான். தண்ணி நம்ம ரொம்ப அதிகமாக தேங்காய் தண்ணி அதிகமாக ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக நமக்கு தண்ணி ஆயிரும். ஸோ இந்த பதம் தான் நமக்கு கரெக்டு. கல் நல்லா சூடானதும் ஆப்பம் ஊற்றிடலாம். இப்போ ஆப்பம் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இந்த மாதிரி பபிள்ஸ் நிறையா வரணும். இப்படி குட்டி குட்டி பபிள்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா ஆப்பம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். நல்லா உள்ள சென்டர்லாம் நல்லா சாஃப்டாகவும் ஓரங்களில் நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக வரும். இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட சாதம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் நமக்கு பழைய தோசை மாவு இருந்துச்சுன்னா ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் பாலும் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான். சூப்பராக லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.